அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமான மதீனா முனவ்வரா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மதீனா நகர் இங்கிருந்து இதுவரை புனிதமானதாகும். இங்குள்ள மரங்கள் வெட்டப்படக்கூடாது. இங்கே மார்க்கத்தின் பெயரால் புதியது எதுவும் உருவாக்கப்படக்கூடாது. மார்க்கத்தின் பெயரால் புதிய செயல் அல்லது கொள்கை ஒன்றை ஏற்படுத்துபவர் மீது அல்லாஹுடைய வானவர்கள் மற்றும் மக்கள் அனைவரின் சாபமும் ஏற்படும். மக்கள் அனைவரின் சாபமும் ஏற்படும். இந்த செய்தி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 1867 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதீனா நகருக்கு உண்டான புனிதத்துவத்தின், அந்த பரிசுத்தத்தின் எல்லை கோட்டின் வரையறையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்தார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது, ஏனென்றால் அது புனித எல்லைக்கு உட்பட்ட பகுதியிலே இருக்கிறது. எனவே அந்த எல்லையினுடைய புனிதத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால் மரங்கள் வெட்டப்படக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் ஏற்கனவே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உள்ளனவோ, கொள்கைகளாகவும் கோட்பாடுகளாகவும் உள்ள அனைத்து விஷயங்களும், சட்டதிட்டங்கள் உட்பட அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை, அவர்களால் காட்டித்தரப்பட்ட உபரியான விஷயங்கள், இவை யாவுமே ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே புதியதாக ஒன்றை மதீனாவுக்குள்ளே கொள்கையாக, மார்க்கமாக, மார்க்கத்தின் பெயரால் செயல் வடிவமாக, கொள்கையாக யாருமே உருவாக்கிவிடக்கூடாது. அப்படி உருவாக்கினால் அவர்கள் சாபக்கேடுக்கு உள்ளாகுவார்கள் என்கின்ற எச்சரிக்கையையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், மதீனாவின் 2 மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி என்னுடைய நாவினால் என் வாயிலாக புனிதமானதாக ஆக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பனு ஹாரிஸா குலத்தாரிடம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று, பனு ஹாரிஸா குலத்தாரிடம், நீங்கள் ஹரம் எல்லைக்கு வெளியிலே இருக்கிறீர்கள், அதாவது புனித எல்லைக்கு வெளியிலே இருக்கிறீர்கள். பின்னர் திரும்பி பார்த்துவிட்டு, இல்லை, நீங்கள் ஹரம் எல்லைக்கு, அதாவது புனித எல்லைக்கு உள்ளேதான் இருக்கிறீர்கள் என்று புனிதமான குடியிருப்புகள் அந்த புனித எல்லைக்கு உள்ளே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. புனிதமாக ஆக்கப்பட்ட அந்த வரையறை செய்யப்பட்ட எல்லைக்கு உள்ளே நீங்கள் வாழுங்கள். ஹரமுடைய பகுதி, புனிதமாக்கப்பட்ட பகுதி என்ற எல்லைக்கு உள்ளாகவே நீங்கள் வாழுங்கள், குடியிருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களுக்கு தெளிவுபடுத்தியதில் இருந்து மதீனா எந்த அளவிற்கு புனிதமானது என்பதை நாம் அறிந்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், மதீனாவில் மான்கள் மேய்ந்து கொண்டிருக்க நான் கண்டால் அவற்றை விரட்டவோ பிடிக்கவோ முயன்று பீதிக்குள்ளாக்க மாட்டேன். காரணம், மதீனாவின் கருங்கற்கள் நிறைந்த 2 மலைகளுக்கும் இடைப்பட்டவை புனிதமானவை என்று
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 1873 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே மதீனாவின் நகர்ப்புறத்திற்கு உள்ளே, அதாவது புனிதப்படுத்தப்பட்ட அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியிலே மேய்ந்திருக்கக்கூடிய சுற்றித் திரிகின்ற மான்களை நான் ஒருபோதும் விரட்ட மாட்டேன், பிடிக்க மாட்டேன் என்று தெளிவுபடுத்திய செய்திகள் அந்த மதீனா நகரத்தினுடைய புனிதத்துவத்தை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனால் புனிதமாக்கப்பட்ட அந்த பகுதிகளை புனிதமாக கருதக்கூடிய நல்லோர்களாக, மேன்மக்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.